ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட உபாகமம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் கொடுப்பேன் என்று அந்த கானான் தேசத்தை கொடுத்து அந்த தேசத்தில் அவரை சேவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் ஜீவனையும் தீர்க்காயுசையும் கொடுக்கிறேன் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லியிருக்கிறதை நாம் வாசித்தோம். அதுபோல இந்த நாட்களிலும் தேவன் நமக்கு பரலோகம் என்கிற நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கும்படியாக நம்மை முன்குறித்து அழைத்திருக்கிறார். இந்த பூமியில நம்மை வைத்திருக்கிறார் என்றால் நாமும் கூட அன்று பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்புக்கு தேவன் கானான் தேசத்தை கொடுத்தது போல இந்த நித்திய ராஜ்யத்தை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த இடைப்பட்ட நாட்களில் நீங்கள் வாழ்கிற இந்த பூமியில வாழ்கிற நாட்களில் தேவனிடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அன்று ஆபிரகாமுக்கு இஸ்ரவேலருக்கு அனைவருக்கும் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இந்த நாளில் வாழ்கிற நமக்கும் தேவன் இந்த வேத வசனத்தின் மூலமாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை நித்திய ராஜ்யத்தில் வாழும்படியாக இதையெல்லாம் தேவன் நமக்காக சொல்லியிருக்கிறார். அதற்காக நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சத்தத்திற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சத்தம் என்பது வேதத்தில் இருக்கிற வேத வார்த்தைகள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போதே அவர் பேசுகிறதை நீங்கள் கேட்க முடியும். அவர் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்மிடத்தில் அவர் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவன் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளுக்கு, வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து, மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவரை பற்றி கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அவரை இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் பற்றி கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை நேசிக்க வேண்டும். இரண்டாவதாக சத்திய வசனங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக பற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த மூன்று காரியங்களை ஒரு மனிதன் இந்த பூமியில செய்வான் என்பானால் அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் இந்த வேத வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஜீவனை கொடுக்கிறார், தீர்க்காயுசை கொடுக்கிறார். இந்த ஜீவனும் தீர்க்காயுசும் இல்லாதபடிக்கு அநேக மனிதர்கள் இந்த பூமியில மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனிடத்தில் இருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தரில் அன்பு கூற வேண்டும். தேவ வசனங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும். அவரை பற்றி கொள்ள வேண்டும். அதைதான் ஆபிரகாம், யாக்கோப்பு, ஈசாக்கு அனைவரும் செய்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். நாமும் இந்த பூமியில தேவனிடத்தில் அன்பு கூறுவோம், சத்திய வசனங்களுக்கு செவி கொடுப்போம், அவரை பற்றி கொள்வோம், ஜீவனையும் தீர்க்காயுசையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் முன்னோர்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களுக்கு நீர் ஆண்டவரே அன்பு கூர்ந்து அவர்கள் பற்றி கொள்ளும்போது, செவி கொடுக்கும்போது ஜீவனையும் தீர்க்காயுசை நீங்கள் கொடுத்தது போல இந்த நாட்களில் வாழ்கிற எங்களுக்கும் நீர் ஜீவனையும் தீர்க்காயுசையும் நீர் கொடுக்கும்படியாக உம்மிடத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அன்பு செலுத்தி உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நாங்கள் உம்மை பற்றி கொண்டு இந்த பூமியில் வாழ்வதற்கு இந்த வார்த்தை இந்த புதிய நாளிலே நீர் கொடுத்ததற்காக நன்றி. எங்கள் வாழ்நாள் எல்லாமே அன்பு கூர்ந்து உமக்கு செவி கொடுத்து உம்மை பற்றி கொள்ள
நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஜீவனையும் தீர்க்காயசையும் கொடுத்து கொண்டிருக்கிற அதற்காக நன்றி. உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஜீவனையும் தீர்க்காயசையும் நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்க பிரசனைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.